வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். சொரக்காய் வச்சு ஒரு அடை. ரொம்பவும் ஹெல்த்தி, ரொம்பவும் ஒரு டேஸ்டான ஒரு அடை. டயட் பண்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அப்படி ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். ஒரு சொரக்காய் எடுத்துட்டிங்கன்னுங்களா, ஒரு ஃபேமிலிக்கு மொத்தத்துக்கும் போதும். ஒரு எக்கனாமிக்கலாக கூட இருக்கும் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ணோமா? சொரக்காயை கட் பண்ணி எடுத்துடுவோம். தோல் எடுத்துட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணண்டா, விதை ரிமூவ் பண்ணண்டா, எல்லாமே எல்லோன் சொரக்காய், அதனால அப்படி போட்டுடலாம். சொரக்காய் வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இது அப்படி இருக்கட்டும். இது வந்து கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க, நல்லா சாஃப்டாட்டு வர அளவுக்கு. வடைக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு எடுத்துடுங்க. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோட 1 பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், டேஸ்ட்டுக்கு உப்பு, அதாவது கடலைப்பருப்புக்கும் சுரைக்காய்க்கும் சேர்த்து உப்பு போட்டுருங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துருங்க. டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, பிஞ்ச் ஆஃப் பெருஞ்சீரக பொடி. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இவ்வளோ தான் இதில் சேர்த்துருக்கோம். குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி இதுக்கு. பாருங்க, எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இவ்வளோ தான் டைம். சட்னி தாளிச்சுக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுடலாம். பேன் சூடானோடனே எண்ணெய் விட்டுடுங்க. நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் தேங்காய்யோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் விட்டுடுங்க. இது போல் ஒரு உருண்டை எடுத்துடுங்க. அதை லேசாக ஃப்ளாட்டன் பண்ணி பேனில் வச்சிடலாம். இவ்வளோதான். ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுடுங்க. கையில் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனில் கூட எடுத்து வைக்கலாம். ஒன்றா விட்டு எடுக்கலாம். நான் அதுவும் இதேமாரி பண்ணி காமிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சொரக்காயும் வேகணும், கடலைப்பருப்பும் வெந்து வரணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு, ரொம்பவும் ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. அதோட ரொம்ப ஹெல்த்தி, அதுதான் மெயின். சொரக்காயிலையும் ஃபைபர் நிறைய இருக்குது, அதோட வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கடலைப்பருப்புலேயும் ஃபைபர் நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணவங்க சாப்பிடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக, ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஏன்னா உள்ள வர நல்லா குக் ஆகணும். நல்ல, அதாவது அவுட்டர் வந்து வெளிப்பக்கம் வந்து நல்ல கிறிஸ்பாகவும் உள்ள வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கிற ஒரு சொரக்காய் அடை. ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சொரக்காயோட பெனிஃபிட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். லோ கேலரி ஃபுட்டு. பேனில் எண்ணெய் விட்டுடுங்க. 1 கரண்டி மாவு, அதை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்து வெந்து வரட்டும். நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டான சொரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சொரக்காய் அடை எல்லாருமே நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.